இந்த பதிவ தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் இனிய இரவின் வணக்கம். இது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்க போற வரம், அடுத்த வரம் என்ன? மேபி நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்திருக்கலாம். இல்லன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுருக்கலாம். நான் தான் உங்க கிளி, உங்க வரம் என்னன்னு எடுக்க போறேன். உங்க சீட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் உங்களோட வரம். பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்துட்ட ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த வரம் உங்க கைகள்ல இருக்கு. இந்த வரத்த தான் நீங்க இனிமே அனுபவிக்க போறீங்க. என்ன அந்த வரத்த நீங்க எப்படி போற்றி பாதுகாக்கிறது அப்படின்னு வேணா பார்க்கலாம். கண்ண மூடிட்டு தான் எடுக்கிறேன். ஸோ உங்கள் வரம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். ஒரு வரம் மட்டும் கண்ணுக்கு தெரியும், மீதியெல்லாம் வந்து கிளாரிஃபையர்ஸ். ஓ மை காட்! உங்கள் வரம் பார்த்தீங்க அப்படின்னா காசு. காசு மேல காசு வந்து அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வருது. இதை பார்த்தோன்னையும் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோமா, ஏன் நான் இன்னும் பணக்காரன் ஆகலை அப்படின்னு. மேபி நிறைய பேர் புலம்பியிருப்பீங்களோ. பிரபஞ்சம் சொல்கிறாங்க கொடுக்க போகிறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மணி வில் பி கம்மிங் டு யூ. ஸோ இதுதான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அடுத்து அடுத்து வாங்க போகிற வரம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வரம். மேபி நம்ம நம்ம ரீடிங்லாம் ரொம்ப பிளஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனர்ஜியோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் பார்த்தோம் நம்ம வந்து எப்படி பணக்காரன் ஆவறதுன்னு. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த சேனலை பார்த்தவங்க எல்லாம் பணக்காரனாங்க ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. இட்ஸ் அ பிளஸ்ஸிங். ஸோ நீங்கள் ரொம்ப லக்கி தான் இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா. யாரெல்லாம் அதை பார்த்துருந்தீங்களோ திரும்ப இந்த ரீடிங்கை பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட கனவுகள் எல்லாமே நனவாக போகுதுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் இன் யுவர் லைஃப். நீங்கள் இது வந்து இனிமேல் இந்த பணம் வரனால நீங்கள் பண்ண போகிற மாற்றங்களாகவும் இருக்கலாம். அதாவது கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப். சொஃபிஸ்டிகேட்டட்னா உடனே வந்து கார் பங்களா 10 வேலையாள்னா அந்த சொஃபிஸ்டிகேஷனை சொல்லலை. என்னென்னா கொஞ்சம் ரொம்ப பேசிக்காக இருந்த விஷயங்கள், ஒரு லைஃப் செட்டிங்கை கொஞ்சம் மாற்றிக்கிறது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லிவிங் ரூமோட செட்டப்பை மாற்றுறது, இல்லைனா வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி யாராவது ரெனோவேட் பண்ணணும் வீடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது இன்னொரு கன்ஃபர்மேஷன். நீங்கள் பண்ணுறதுக்கான காசு உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். இட்ஸ் அ கேரண்டி. இது 2வது தடவை உங்களுக்கு கேரண்டி கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்க மாற்றங்கள், மேபி இந்த ரீடிங் பார்க்குறனால இல்லை கண்டினியூஸாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அந்த வந்து உந்து சக்தியோட நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பண்ணுற மாற்றங்கள் எல்லாமே, என்னோட சென்டென்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ரோல் ஆகும். நான் நிறைய மண்டையில் ஓடிட்டுருக்கு, அதனால் கண்டுக்காதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருக்க மாற்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இது வந்து என்ன, நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னும். ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அதிர்ஷ்டசாலி மட்டும் இல்லை, உன்னோட ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் பார்க்குறோம். நீ எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுற, இல்லைனா வந்து எவ்வளோ வாழ்க்கையில் போராடிட்டுருக்க முன்னாடி வர்றதுக்கு, உன்னோட கனவுகளை வந்து உன் கைகளில் பார்க்குறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு நீ எவ்வளோ தூரம் மெனக்கெடுற, எவ்வளோ ரிசர்ச் பண்ணுற, எவ்வளோ பேர்த்த பார்க்குற, எவ்வளோ ஃபெயிலியர் அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் இனிமேல் வந்து உன் வாழ்க்கையில் நீ கேட்குறது எல்லாமே நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கு நீ என்ன பண்ணணும், இந்த மாற்றத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். மாற்றம் வரும். இதில் வந்து நான் ஒரே செக் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து மாற்றம் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க என்கிட்ட காசு வருது, நான் மாற்றம் பண்ணுறேன். ஆனால் என்ன, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்ககிட்ட இந்த பணத்தை எடுத்துருவாங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்பயுமே நீங்கள் முன்னாடி போகிறீங்களா, ஐயோ இல்லை நான் இனிமேல் பண்ண மாட்டேன், காசு வரட்டும் சேர்த்திக்கலாம், காசு போயிடும், அந்த மாதிரி ஆட்டிடியூடுக்கு போகிறீங்களா? இல்லை ஆச்சு, தொடர்ந்துட்டேன், தொட்டுட்டேன், இனி என்ன ஆனாலும் சரி நான் முன்னாடி தான் போக போகிறேன், பின்னாடி போக போகிறதில்ல, என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ண போகிறேன், அதுக்கு நான் வந்து தண்ணியை வந்து பணத்தை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பணத்தை தனியாக செலவு பண்ணதுக்காக நான் சொல்லலை. உங்களோட வாழ்க்கையை கம்ஃபர்ட்டை, உங்களோட வாழ்க்கையில் முன்னாடி போகிறதுக்கான நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் பேசிக்காக இல்லையா? சிலது வாங்கணும், சில செட்டிங்ஸ் பண்ணணும், சில பேர்த்த எம்ப்ளாய் பண்ணணும். எனக்கு ரோல் பயங்கரமாகுது. நிறைய பேர்த்த நீங்கள் வந்து வேலைக்கு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும் இல்லையா? அதுக்காக நீங்கள் பயப்பட மாட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். நான் இல்லை, நான் தொட்டுட்டேன், நான் முடிக்கிற வரைக்கும் போயிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு. இதுதான் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அபரிமிதமான செல்வம், அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த அபரிமிதமான செல்வம் இருக்கும். நீங்கள் எல்லாத்தோட பணக்காரங்களா சின்ன கஷ்டப்பட்டு மேலே இப்போ இருக்க யாரோட லைஃப்பை வேணால் பாருங்களேன். அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து அடி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த அடியை பொருட்படுத்தாமல் முன்னாடி போயிருப்பாங்க. இல்லை இல்லை எனக்கு இதுதான் எனக்கு நல்லா தெரியும், பரவாயில்ல எல்லாம் போனாலும் பரவாயில்ல, நான் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ நம்ம நிறைய பேர்த்தோட லைஃப் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம். அதுதான் சீக்ரெட். அதுதான் பிரபஞ்சம் வைக்கிற டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டி இருக்காது. இதெல்லாம் வந்து கைடன்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா சம்ஒன் இஸ் பிஹேவிங் ஸ்டூபிட்லி. ஸோ நீங்கள் முன்னாடி போகக்கூடாது, நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களை சுற்றி இருக்கவங்க முட்டாள். அவங்க பேசிக்காக அவங்க முட்டாள். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தோடு சேர்க்குறாங்க. எப்படின்னா நான் முட்டாளாக இருக்கேன், நீ எதுக்கு அறிவாளி மாதிரி பேசுகிற, நீ எதுக்குடா அதெல்லாம், அதெல்லாம் நான் அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணிக்குவாங்க, எதுக்கு நமக்கு இதெல்லாம், நம்ம வாங்குறோமா சம்பளம் வாங்குறோமா அப்படின்ற மாதிரி உங்களை வந்து ஒரு அவங்க தரத்துக்கு உங்களை இழுக்க பார்ப்பாங்க. அது இன்னொரு பரீட்சை. நீங்கள் போய் அடுத்தவங்களுக்காக உங்கள் முடிவுகளை வந்து விட்டு கொடுக்குறீங்களா, இல்லை வந்து இல்லை இல்லை எனக்கு தெரியும் இதுதான் சரி அப்படின்னு முன்னாடி அந்த உந்து சக்தியோட போகிறீங்களா அப்படிங்கிறத பிரபஞ்சம் பார்ப்பாங்க. இது அடுத்த செக் பாயிண்ட்டு. அடுத்தது வந்து லைட் ஹார்ட்டட் கேர் ஃப்ரீ டைம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கெட்டவங்களெல்லாம் விட்டு விலகிடணும். யாரெல்லாம் உங்களை பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் விட்டு விலகிடுங்க. அடுத்தது வந்து யாரெல்லாம் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண விரும்புகிறோம், லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. நிறைய பேர்த்துக்கு உங்களை மாதிரி எண்ணங்கள் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களா இருக்கலாம், நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் மீட் பண்ண போகிறவங்களா இருக்கலாம், உங்களோட வந்து சேருவாங்க. அப்படி சேரும்போது அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. அப்போ வந்து உங்களுடைய லட்சியங்களும் சீக்கிரம் கைக்கு வரும். ஏன்னா அவங்களுக்கும் உங்களை மாதிரி தான் எண்ணம். நீங்கள் விழும்போது அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க விழும்போது நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆவீங்க. இட்ஸ் லைக் நம்மளுக்கு வேணுங்கிற செல்வம் வந்து பாபா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பூமியில் இருக்க அத்தனை பேர் வண்டி வச்சு அள்ளிட்டு போகிற அளவுக்கு செல்வம் வந்து கடவுள் வச்சுருக்காங்க. ஆனால் அது அள்ளிட்டு போகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. இப்போ நிறையா பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் இருக்கும், அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட புண்ணியம் நிறையா இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். யாருமே வந்து எல்லாமே கர்மா தான், அவ்வளோதான். ஒருத்தவங்க முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி ஜென்மத்தில் அவங்க பண்ண நல்ல வினைகளாக இருக்கும். நாம் பின்னாடி இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருப்போம், அதை கழிச்சதுக்கப்புறம் நாமளும் அதே மாதிரி முன்னாடி போவோம். அந்த முன்னாடி போகிறதுக்கான டெஸ்ட் மேபி நம்ம குயிக் ஷார்ட்கட். பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்பயுமே எல்லா இடத்துலையுமே ஷார்ட்கட் வச்சுருப்பாங்க. பிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்மளால் அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியும். அந்த ஷார்ட்கட் தான் இது. அதுதான் அந்த பரீட்சை, அந்த டெஸ்ட். அதுதான் நீங்கள் வந்து 10 வருஷம் படித்து பாஸ் பண்ணுறத ஒரு டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குற மாதிரி தான் இது. இதை வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் மணி, சேஞ்ச், நீங்கள் கேட்குற எல்லாமே கிடைக்கும். பட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறீங்களா, பரீட்சையை பாஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க போகிறாங்க. அவ்வளோதான். இதுதான் உங்களோட ரொம்ப தெளிவான ரொம்ப ஓப்பனான மெசேஜ் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து. அவங்க வரத்தையும் கொடுத்துட்டாங்க, வரத்தை எப்படி அடையிறதுன்ற வழியும் கொடுத்துட்டாங்க. இது குயிக்காக எப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நீ 15 தடவை சொல்லு, நீ கேட்குறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை விட வாழைப்பழத்தை உழிச்சி யாரும் கையில் தர முடியாது. ரொம்ப அழகாக அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க சாப்பிட்லாம், வேணாங்கிறவங்க தோலோட கீழே போடலாம். சாப்பிட்டிங் நிறைய பேர்த்த ஓ சாய்நாத்தா, இந்த ரீடிங் நான் பண்ணுறதில்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ். சாய்நாதா நான் சொல்ல வரேன், அதை வந்து தடுக்கிறாங்க. இட்ஸ் லைக் எனர்ஜி அட்டாக். ஏன் அப்படின்னா சாப் உடனே இதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு தேவையில்லாத சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் கட் பண்ணி யோசிக்காமல் போட்டுட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தைரியமாக நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய தருணம் இது. திரும்ப திரும்ப அது கிளியரிங் எனர்ஜி தான் இருக்குது. உங்களை சுற்றி யாரும் உங்களை கீழே இழுக்கிற எனர்ஜி தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் மேலே போகிறதுக்கு தத்தளிக்கிறீங்க. வேறு ஒன்றுமே இல்லை. உங்களோட சக்ஸஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. 8 ஆஃப் பென்டிக்கிள்ஸ், உங்களோட ஹார்ட் ஒர்க்கை யாரோ திருட பார்க்குறாங்க. உங்கள் கூட இருக்க குள்ளநெறி தான் அந்த வேலையை பார்க்குது. அதாவது சம்ஒன் இஸ் பிஹேவிங் ஸ்டூபிட்லி. முட்டாள்தனமாக வந்து அந்த வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் இங்கேருந்து பணத்தை திருட முடியும், ஆனால் நீங்கள் பண்ணுற நல்ல வினைகள், நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கை பிரபஞ்சம் பார்க்க தானே செய்வாங்க. அதை எப்படி திருட முடியும்? யாரோட பாவ புண்ணியமும் யாரும் திருட முடியாது. அப்படி இல்லை இந்த உலகம், அப்படி ஏங்கிறதில்ல இந்த பிரபஞ்சம். ஸோ அந்த மாதிரி தான் யாரும் உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்லாம் திருடிட்டு அவங்க அதுக்கான பலன்களை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க நோ நோ நோ, தட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றாங்க. அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி போய் உங்களோட பணம் பண்ணலாம் இன்னொருத்தவங்க திருடி திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பிரபஞ்சம் ஆரம்பத்திலே சொல்கிறாங்க கட் பண்ணிவிடு. உனக்கு தேவையான ஆள், உனக்கான சப்போர்ட் நாங்கள் தருவோம். அதை பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்கோ, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. யார் பண விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. அப்போ யாரும் உங்ககிட்ட திருட முடியாது. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, கணக்கு வழக்கத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு செலவு பண்ணிக்கிறது வேறு,
அடுத்தவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறது வேற. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, செலவு கம்மி பண்ணிங்கனாவே யார் உங்களோட உண்மையான ஃப்ரெண்டு, யார் உங்களுக்கு பணத்துக்காக உங்க கூட இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிடும். அப்போ ஈஸியாக நீங்கள் அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஃபோக் இந்த ரோடு இன்னுமே நீங்கள் குழப்பவாதியாக தான் இருக்கீங்க. நாட் ஃபார் யூ. மை காட். உங்களோட உங்களோட பரிசு, உங்களோட வரம் உங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. சப்போஸ் இன்னுமே நீங்கள் முடிவெடுக்கல, நான் வந்து இல்லை எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாராவது ஓவராக டைலாக் பேசுனீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த கிஃப்ட் உங்களுக்கானது இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னும் முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அன்ஃபினிஷ்டு சிம்ஃபனி. நீங்கள் வந்து இங்கே போகணும். இந்த கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து பசில் மாதிரி எந்த பக்கம் நீங்கள் சூஸ் பண்ணி போகிறீங்க. உங்களை ஒரு குகைக்குள்ளே விட்டாச்சு, 3 பாதை இருக்குது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த பாதையில் போ அப்படின்னு க்ளூ தான் கொடுக்குறாங்க. நீங்கள் தான் அதை க்ளூவை உடச்சி கண்டுபிடிச்சி போகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முட்டு சந்திலே ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கீங்க. எந்த பக்கம் போகிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்னு நின்றுட்டே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையே இப்படியே இந்த முடிவடையாத ஒரு பாடலாக முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணாமல் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ரோட்டில் போ, பரவாயில்ல, நீ தப்பான ரோட்டில் போனாலும் பரவாயில்ல, போக ஆரம்பி. தப்புனா திரும்பி வந்துடலாம். எப்படியும் இந்த இடம் இங்கே தான் இருக்க போகுது. இந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னா திரும்பி வந்து இந்த ரோட்டில் போக போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் இல்லை, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, என் கூட இருக்கவங்க இல்லாமல் இல்லை, அவங்களாம் அப்படி இல்லை, நல்லவங்க அப்படின்னு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த வரம் உனக்கானது இல்லை, இந்த வரம் நீ இழந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான டெஸ்டினி இது. நோ பிளேஸ் லைக் ஹோம். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற பரிசு. இது உங்களோட டெஸ்டினி. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி உனக்கு வரத்தையும் கொடுத்துட்டேன், வரத்தை எப்படி அடையிறதுன்னு சொல்லிட்டேன். உன்னோட ஹார்ட் ஒர்க் யாரோ திருடுறாங்க, ஆனால் வந்து நீ இந்த பீப்புள் ப்ளீஸிங் புத்தின்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணிவிட்டு, அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பழக்கம். இதெல்லாம் வந்து நம்மளோட அந்த அன்ஹீல்டு, இல்லைனா நம்மளோட என்ன சொல்கிறது, பாண்டு, தமிழ் வார்த்தை தேடிட்டுருக்கேன். அது ஒரு சுமை, தேவையில்லாத சுமை. அதெல்லாம் நீங்கள் வந்து சுமையெல்லாம் இறக்கி வைக்கணும். ஆனால் நீங்கள் அதை சுமந்துட்டுருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றம், ஹீரண்ணம். இந்த பொழுதில் மட்டும் வாழுங்க, உங்களுக்காக மட்டும் வாழுங்கன்றாங்க. கயாஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட். உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை சுற்றி இதை தான் க்ரியேட் பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய எக்ஸைட்மெண்ட் காத்துட்ருக்கு. நீங்கள் பிரபஞ்சம் சொல்கிற பாதையில் போனால் ஒரு காதல் கூட காத்துட்ருக்கு. ஆனால் நான் இப்படிலாம் போக மாட்டேன், அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு துரோகம் காத்துட்ருக்கு. 5 of Swords எனர்ஜி. நீங்கள் யாரெல்லாம் சுற்றி வச்சுட்ருக்கீங்களோ அவங்க உங்களோட அதிர்ஷ்டத்தை திருடிப்பாங்க அப்படின்னா உங்களோட கர்மாவை திருட போகிறதில்ல. நீங்கள் சம்பாரிச்சிட்ருக்கிற பணத்தை திருட்டுத்தனமாக தான் 5 of Swords அப்படின்னா ரொம்ப கீழ்த்தனமாக விஷயங்கள் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் அவங்க அனுபவிக்கிறது. அதுதான் 5 of Swords எனர்ஜி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது, இப்படி இருக்கும்போது திருடிட்டு போயிடுவாங்க. என்ன திட்ட போகிறாங்க அப்படின்னா, மேபி மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து திரும்பவும் இந்த ரீடிங்கில் காதல் வருது. 2 of Cups இல்லைன்னா பார்ட்னர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக வி ஆர் பார்ட்னர்ஸ், என் பார்ட்னர்லாம் அப்படி செய்யவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், திருடிட்டு போவாங்க. கட்டின புருஷனாக இருந்தாலும் திருடிட்டு போவாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இப்படி ஜாகிரதையாக இல்லை அப்படின்னா இழந்துடுவீங்க, உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை இழந்துடுவீங்க. இது வந்து லவ் மட்டும் இல்லை, பார்ட்னர்ஷிப்பும் தான் சொல்லுது. ஸோ காதல் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா காதலை திருடலாம். அதாவது காதல் நீங்கள் அடைய விடாமல் பண்ணுவாங்க, கூட இருந்தே குழி பறிக்கிறது, இந்த மாதிரிலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. காதலாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஃபேமிலி பாண்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் சரி, திருடுவாங்க. லிட்ரலாக பிளான் பண்ணி திருடுவாங்க. நம்ம வந்து ஏமாந்துட்டு உட்காந்துட்ருப்போம். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிற நேரம். பிரபஞ்சம் ரொம்ப அழகான ஃப்யூச்சர் உங்களுக்கு வச்சுட்ருக்காங்க. வரம் கொடுத்து, வரத்துக்கான வழியும் கொடுத்து, அதில் இருக்க தடைகளையும் சொல்லியாச்சு. உங்களுக்கு தேவை ஜட்ஜ்மெண்ட். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். ஏன்னா நீங்கள் நிறைய உழைப்பு போட்டிருக்கீங்க, நிறைய மனசஞ்சலப்பட்டிருக்கீங்க. நான் வரம் தரேன், வரத்தை பாதுகாக்கிறதும் நழுவ விடுறதும் உன் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங். என்ன வார்னிங்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்துருச்சு பிரேக் த்ரூ. இதுதான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க பிரேக் த்ரூ. நீங்கள் ரொம்ப நாளாக வாழ்க்கை முன்னாடி போகல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு பிரேக் த்ரூ தான்.
நான் பிரேக் த்ரூ தரேன். ஆனா, நீ அத ஒழுங்கா பண்ண போறியா? அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த ரீடிங்க பண்றேன். உங்களுக்கு தேவை தைரியம். எது வந்தாலும் சரி, நான் பண்ண போறேன். நான் தனியா போனாலும் பரவால்ல. பார்ட்னர்ஷிப்ப பிரேக் பண்றது, மேரேஜ பிரேக் பண்றது, ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்றது, ரிஸ்க். நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு, உங்களுக்கு எது சேஃபோ, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப அவசியம். பிளான் பண்ணணும். ஓகே, இந்த மாரி பண்ணோம்னா, இந்த மாரி அடி வாங்குவோம். இப்ப நம்ம எப்படி இந்த முன்னாடி போக போறோம்? பார்ட்னர்ஷிப்ப பிரேக் பண்றோமா? இல்ல டிவோர்ஸ் போறோமா? இந்த ரிலேஷன்ஷிப்ப உடைக்கிறோமா? என்ன நம்மளுக்கு பாதிப்பு வரும்? அத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? உட்காந்து பிளான் பண்ணுங்க. தைரியமா முடிவெடுங்க. முன்னாடி போங்க. உங்க வாழ்க்கைக்கான பிரேக் த்ரூ இதுதான். இப்ப திரும்பவும் வந்து முட்டு சந்தில நின்னீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அங்கேயே தான் நின்னுட்டுருக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை காத்துட்ருக்கு. செல்வம் நிறைந்த காதல் பொங்குற ஒரு அருமையான வாழ்க்கை காத்துட்ருக்கு. ஆனா, இது நீங்க கிளியர் பண்ண அந்த சாப்வுட் செக்யூர்ட் லைஃப் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ நீங்க பண்ண போற இந்த செப்பரேஷன், அது காதலா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், பேரண்ட்ஸ பிரேக் பண்றது, எதுவா ஒண்ணாலும் இருக்கட்டும். உங்களோட பாதைக்கு எது தடையா இருக்கோ உடைங்க. அத உடைச்சு முன்னாடி போகும்போது, உங்க வாழ்க்கை முன்னாடி போகும். முன்னேறும். எப்பவுமே முட்டுக்கட்டா நம்ம சுத்தி இருக்கவங்க தான் போடுவாங்க. அத உடைச்சிட்டீங்க அப்படின்னா, அது உங்கள தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீங்க காட்டாத்து வெள்ளம் மாதிரி. கடல்ல சேர்ற வரைக்கும் அந்த அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கூட குறையாது. அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். போய்க்கிட்டே இருங்க. அணை கட்டி கூட உங்கள தடுக்க முடியாது. கூட இருக்கவங்க உங்கள கல்லு வச்சு தடுக்க பார்க்குறாங்க. பார்த்துக்கோங்க. எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.